தினமலர் வாசகர் ஒருவர் இது உங்கள் இடத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாடு முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களில் 5.34 கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதே நேரத்துல நாட்டில் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் பணியிடம் 1122. ஆனால் 792 நீதிபதிகள் மட்டுமே பணிபுரிகின்றனர். 330 பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. இதனால் உயர் நீதிமன்றங்களில் மட்டும் 67 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பொதுநல வழக்கு, முன் ஜாமீன் ஆட்கொணர்வு மனு, சிவில் வழக்குகள், கிரிமினல் வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டே போனா நாளுக்கு நாள் இந்த வழக்குகள் அதிகரித்து வருகிறது. இதிலும் சில வக்கீல்கள் திட்டமிட்டே வழக்குகளை பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கின்றனர். இந்நிலையில் நீதிபதிகள் பற்றாக்குறையும் இணைந்து வழக்கு விசாரணை தேக்கமடைகிறது. தாமதமாக கிடைக்கும் நீதி, மறுக்கப்பட்ட நீதி, அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுவும் நடக்குது. சிறு சிறு குறைபாடுகள் பேசி தீர்க்க வேண்டியவை எளிதில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பவை கூட நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகின்றன. இவற்றை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. வளர்ந்து வரும் நம் நாட்டில் வழக்குகள் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்து வருகிறது. இதை ஈடு செய்யும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் விரைந்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும்.